ஏன் இரணி என்கிட்ட நீ பாசமே காட்ட மாட்ற? அப்பெல்லாம் இல்லையே. அப்படிதான் நீ நடந்துக்கிற. இப்ப என்னடி ஆச்சு? அண்ணன் தானே நீ, எனக்கு ஏன் அண்ணன் மாதிரி நடந்துக்கவே மாட்ற? ஏய் என்னடி சொல்ற, புரியலடி ஒண்ணுமே. எதுக்கு இப்ப இது கேக்குற? ஏன் என்கிட்ட பாசமே காட்ட மாட்ற? எதுக்கு அண்ணன் மாதிரி நடந்துக்கவே மாட்ற? நான் எங்கடி அந்த மாதிரி. எனக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கியா நீனு சின்னதுல இருந்து இப்போ வரைக்கும்? இப்ப என்ன ஏதாவது வாங்கி தரணுமா? ஆமா, வாங்கி தரணும். என்னது? ட்ரெஸ் வாங்கித்தா. ஏய் யாரா நீ வேற சும்மா காசு ரெடி என்கிட்டயே. காசு இல்லையா? எப்ப கேட்டாலும் கேட்டா சொல்றேன். உண்மையிலே அண்ணன், தங்கச்சி, தம்பி, அக்கா இவங்க கூட பிறக்கிறதெல்லாம் ஒரு வரனே சொல்லுவாங்க. ஒரே வீட்டில் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம் புடிச்சிக்கிட்டோம். ஏய் உன்னை நான் குப்பைத்தொட்டில இருந்தா எடுத்தேன், குப்பைத்தொட்டில எடுத்து தான் எங்கள் அம்மாவை வளர்க்க சொன்னேன்னு சொல்லி வச்சு நம்மளை செய்வாங்க. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா பேரண்ட்ஸுக்கு அப்புறம் அவங்க தான் ஓடி வந்து பார்ப்பாங்க. தயவு செஞ்சு அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள ஏதாவது ஒரு சண்டையானாலும் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிங்கன்னு சொன்னீங்களா, அதை தயவு செஞ்சு யாருமே அது தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க. அதெல்லாம் வாய் பேச முடியாது, காது கேட்காது. சின்ன வயசுலேருந்தே அவளுக்குன்னா என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தான். ஒரு சின்ன சண்டையில் நானும் எங்கள் அக்காவும் பேசிக்கவே இல்லை. நான் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அங்கே எடுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஊராக சுற்றிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, அதில் எங்கள் அக்கா இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. என்னால் சுத்தமாக இது ஏற்றுக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. கடைசி வரை என்னால் அவகிட்ட பேச முடியாமலே போச்சு. செஞ்ச அந்த சின்ன தப்பு, விளையாட்டுத்தனமாக செஞ்ச விஷயம், கடைசி வரையும் அவ கூட பேச முடியாமலே இப்போ வரையும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். கூட பிறந்தவங்கள அன்பாக ஜாலியாக சந்தோஷமாக வாழணும்.